வெங்காய தளங்கள் என்றும் அழைக்கப்படும் இருண்ட வலை உலகிற்குள் நுழைவோம். இப்போது நீங்கள் தொடங்குவதற்கு முன் சில விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். இந்த தளங்கள் மிகவும் துல்லியமாக மறைக்கப்பட்ட சேவைகள் என்று குறிப்பிடப்படுகின்றன, ஆனால் அவற்றை வெங்காய தளங்கள் என்று அழைப்பது குளிர்ச்சியாக தெரிகிறது. எனவே இருண்ட வலையை மேற்பரப்பு வலையிலிருந்து மிகவும் வேறுபடுத்துவது இது. சரி, இது பயனர்களுக்கு அனாமதேயத்தை பற்றியது மட்டுமல்ல, இது சேவையகங்கள் அனாமதேயமாக இருப்பதை பற்றியது. எல்லோரும் முகமூடி அணிந்திருக்கும் ஒரு விருந்தை கற்பனை செய்து பாருங்கள். அது வேடிக்கைக்காக மட்டுமல்ல. வழக்கமான இணைய அமைப்பில் நீங்கள் உங்கள் ISP மூலம் ஒரு வலைத்தளத்துடன் இணைக்கிறீர்கள். அந்த வலைத்தளத்திற்கு உங்கள் IP முகவரி தெரியும். ஆனால் வெங்காய ரூட்டிங் மூலம் விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் மழுப்பலாக மாறும். இது எவ்வாறு செயல்படுகிறது என்பது இங்கே. வழக்கமான VPN அமைப்புக்கு பதிலாக உங்களிடம் முனைகள் மற்றும் வெளியேறும் புள்ளி இருக்கும் இடத்தில் வெங்காய ரூட்டிங் குறியாக்கத்தின் பல அடுக்குகளை பயன்படுத்துகிறது. எனவே வெங்காய பெயர். நீங்கள் ஒரு வெங்காய தளத்துடன் இணைக்கும் போது உங்கள் தரவு தோர் நெட்வொர்க்கில் உள்ள பல முனைகள் வழியாக அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு முனையும் முந்தைய மற்றும் அடுத்த முனையின் இருப்பிடத்தை மட்டுமே அறிந்திருக்கிறது. இந்த அமைப்பு காரணமாக வலைத்தளமோ அல்லது மற்றவரின் IP முகவரியோ உங்களுக்கு தெரியாது. எனவே கடந்த வாரம் நீங்கள் தேடியவற்றின் அடிப்படையில் யாரும் உங்களுக்கு பயமுறுத்தும் விளம்பரங்களை அனுப்பவில்லை. சுவாரஸ்யமாக, தோல் அமெரிக்க கடற்படையால் உருவாக்கப்பட்டது. விரோதமான சூழலில் பாதுகாப்பான தகவல் தொடர்புகளை செயல்படுத்துதல். அவர்கள் அதை பொதுமக்களுக்கு வெளியிட்டனர், ஏனென்றால் நேர்மையாக இருக்கட்டும், அனைவருக்கும் தெரிந்திருந்தால் அனாமதேயத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவியை கொண்டிருப்பது எதிர்மறையானதாக இருக்கும். ஒரு உளவாளி ரகசிய குறியீடு இல்லாமல் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள். அநேகமாக நன்றாக முடிவடையப் போவதில்லை. இப்போது இந்த வெங்காய தளங்களை நீங்கள் எவ்வாறு அணுகலாம்? சரி, பல முறைகள் உள்ளன. சில நிச்சயமாக மற்றவர்களை விட புத்திசாலித்தனமானவை. உண்மையில் விரைவான நெறிமுறை ஹேக்கிங்குடன் எங்கு தொடங்குவது என்று தெரியாமல் நீங்கள் எப்போதாவது சிக்கியிருந்தால் அல்லது திறமான வளங்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தால் நான் அதை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். அது மிகைப்படுத்தலாக இருக்கலாம். அதனால் தான் அடிப்படைகள் முதல் மேம்பட்ட விஷயங்கள் வரை படிப்படியாக எல்லாவற்றையும் உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு பாடத்திட்டத்தை நான் ஒன்றாக இணைத்துள்ளேன். நீங்கள் விரிவான பாடங்கள், உங்களை சரியான பாதையில் வைத்திருக்க வினாடி வினாக்கள் மற்றும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் என்னிடம் எதையும் கேட்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட டிஸ்கவுண்ட்டுக்கான அணுகலை பெறுவீர்கள். சமூக பொறியியல், வலைத்தள ஹேக்கிங் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய ஹேக்கிங்கில் ஒவ்வொரு தலைப்பையும் உள்ளடக்கிய ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய பாடமும் இருக்கும். நெட்வொர்க் பாதுகாப்பு, தலைகீழ் பொறியியல் மற்றும் பல. மற்றும் 7 நாள் இலவச சோதனை உள்ளது. எனவே நீங்கள் அதை முற்றிலும் இலவசமாக பார்க்கலாம். இது உங்கள் விஷயம் என்று பாருங்கள். எந்த ஆபத்தும் இல்லை. புதிய ஒன்றை கற்றுக்கொள்ள இது உங்களுக்கு உதவவில்லை என்றால் நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன். மக்கள் ஏற்கனவே உண்மையான முடிவுகளை பார்த்து கருத்து வேறுபாடுகளில் தங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது செய்யப் போகிறீர்கள் என்று தோன்றினால் இணைப்பு அட்டைகளில் அல்லது கீழே உள்ள விளக்கத்தில் உள்ளது. இருண்ட வலையை அணுகுவதற்கான முட்டாள்தனமான வழியை பற்றி பேசலாம். இது வெங்காய டிராட்சியை பயன்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியும், இருண்ட வலையை பாதுகாப்பாக அணுக உங்களுக்கு உதவுவதாக கூறும் அந்த திட்டவட்டமான வலைத்தளங்கள். கிண்டா கண்களை கட்டும் போது ஒரு சுரங்க பாதை வழியாக பாதுகாப்பான பாதையை கண்டுபிடிக்க முயற்சிப்பது போன்றது. அடுத்து சில VPN டோர் எக்ஸிட் முனைகளை வழங்குகின்றன. இப்போது அது வசதியானதாக தோன்றினாலும் இந்த பாதையில் செல்ல நான் பரிந்துரைக்க மாட்டேன். டோர் எக்ஸிட் பாயிண்ட் கொண்ட VPN பயன்படுத்துவது தொடர்பு தாக்குதல்களுக்கான ஆபத்தை உருவாக்குகிறது. அந்த யாராவது உங்கள் செயல்பாட்டை உங்கள் உண்மையான அடையாளத்துடன் இணைக்க முடியும். உண்மையாக இருக்கட்டும், உங்கள் VPN வழங்குனர் சம்மன் அனுப்பப்பட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையில்லாத முற்றிலும் மாறுபட்ட அளவிலான மன அழுத்தமாகும். நீங்கள் ஒரு பாதுகாப்பான விருப்பத்தை தேடுகிறீர்களானால் டோர் பயன்முறையை கொண்ட திரை உலாவி உள்ளது. இது தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்த சிறந்தது, ஆனால் ஒரு பிடிப்பு உள்ளது. பாதுகாப்பு அமைப்புகள் தோல் உலாவியை போல வலுவானவை அல்ல. திரைக்ரோமியத்தில் கட்டப்பட்டிருப்பதால் அது உங்கள் தைரியக்கு சாத்தியமான சில பாதிப்புகளை கொண்டிருக்கலாம். இப்போது நிகழ்ச்சியின் நட்சத்திரத்திற்கு தோல் உலாவியே. இந்த சிறிய ரத்தினமானது ஸ்டெராய்டுகளில் உள்ள பயர்பாக்ஸ் போன்றது. இது அனாமதேயத்திற்காக குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் நம்பத்தகாத ஜாவாஸ்கிரிப்டை இயக்காது அல்லது எந்த செருகு நிரல்களையும் கொண்டிருக்கவில்லை. இது முக்கியமானது, ஏனென்றால் அப்பாவி செருகு நிரல்கள் கூட உங்கள் தகவலை கசியவிடலாம். கூடுதலாக அதன் புத்திசாலித்தனமான தந்திரங்களில் ஒன்று, இது அனைத்து பயனர்களுக்கும் ஒரே உலாவி சாளர அளவை பராமரிக்கிறது. இதன் பொருள் தனிப்பட்ட தகவல்கள் மிக குறைவாகவே வழங்கப்படுகின்றன. ஆனால் நீங்கள் உண்மையில் அனாமதேயத்தின் ஆழத்திற்குள் மூழ்க விரும்பினால் வாள்களை பற்றி பேசலாம். டெய்ல்ஸ் என்பது தனியுரிமையை மையமாக கொண்ட லினக்ஸ் விநியோகமாகும். இது தீவிர தனியுரிமை வக்கீல்களுக்கு மிகவும் பிடித்தது. இது எட்வர்ட் ஸ்னோடன் போன்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒடுக்குமுறை ஆட்சிகளில் பத்திரிகையாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. மீட்டு வன்முறையில் இருந்து தப்பியவர்கள் கூட இது உதவியாக இருக்கும், ஏனென்றால் இது அவர்களின் ஆன்லைன் செயல்பாடுகளின் மீது கட்டுப்பாட்டை மீண்டும் பெற ஒரு பாதுகாப்பான இடத்தை வழங்குகிறது. இப்போது நீங்கள் வாள்களை பயன்படுத்த திட்டமிட்டால் அதை மீனிகர் இயந்திரத்தில் இயக்குவதை விட ஃபிளாஷ் டிரைவில் நிறுவுவது முக்கியம். என்னை நம்புங்கள், அதை ஒரு இல் இயக்குவது மிகவும் மோசமான யோசனையாகும். தொடங்குவதற்கு டெய்ல்ஸ் வலைத்தளத்திற்கு சென்று பொருத்தமான படத்தை பதிவிறக்கவும். இது நேரடியானது, மேலும் அதை USB டிரைவில் எவ்வாறு நிறுவுவது என்பதற்கான வழிகாட்டுதல்களையும் அவை வழங்குகின்றன. நீங்கள் வாள்களை இயக்கி முடித்தவுடன் ஒரு நிலையான நோம் இடைமுகத்தால் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள். இங்கிருந்து நீங்கள் டோருடன் இணைக்கலாம், மலையில் உலாவலாம் அல்லது அனாமதேயமாக அரட்டையடிக்கலாம். இது வழக்கமான தரவு பசியுள்ள தேடுபொறிகளிலிருந்து ஒரு நல்ல மாற்றமாகும்.
ஓ, வேடிக்கைக்காக ட்ரெக் என்ற பிரபலமான இருண்ட வலைக்கலத்தை விரைவாக பார்ப்போம். இது இருண்ட வலைக்கான ரெடி போன்றது. நிறைய விவாதங்கள் நடக்கின்றன. ஆனால் உங்களை ஒரு பிஷிங் தளத்திற்கு அழைத்து செல்லும் இணைப்பை கிளிக் செய்தால் கவலைப்பட வேண்டாம், அது நம்மில் சிறந்தவர்களுக்கு நடக்கும். அடையாளம் தெரியாதது தாக்குதல்களின் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே எப்போதும் கவனமாக நடந்து செல்லுங்கள். கடைசியாக ஒரு சிறிய நினைவூட்டல், உங்கள் இணைய சேவை வழங்குனரால் நீங்கள் டோரியில் உலாவுவதை காண முடியாவிட்டாலும் நீங்கள் அதனுடன் இணைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் காணலாம். சில நாடுகளில் இது சிவப்பு கொடிகளை உயர்த்தக்கூடும். எனவே அந்த இணைப்பை மறைக்க ஒரு டோன் பாலத்தை பயன்படுத்துவதை கவனியுங்கள். எனவே இது இருண்ட வலைக்கான எங்கள் அறிமுகத்தையும் அதை எவ்வாறு பாதுகாப்பாக வழிநடத்துவது என்பதையும் மூடுகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அல்லது பகிர்ந்து கொள்ள ஏதேனும் உதவிக்குறிப்புகள் இருந்தால் கீழே ஒரு கருத்தை விடுங்கள். யாருக்கு தெரியும், ஒருவேளை அடுத்த முறை நாம் சில உண்மையான இருண்ட வலைத்தளங்களை ஒன்றாக ஆராய்வோம். அதுவரை அந்த பாதுகாப்பாக இருங்கள், மகிழ்ச்சியாக உலகவும்.